ஜான்சி ராணி இந்தியாவின் போராட்டத்தாய். அவர்கள் அவளை ஒரு அரக்கி என்றார்கள். இந்தியாவில் உள்ள பெண்களிலேயே மிகவும் ஆபத்தானவள் என்றார்கள். ஆனால் நாங்கள் அவளை மண்டியிட மறுத்த ராணி என்று அழைக்கிறோம். அவள் பெயர் மனு, பின்னாளில் லட்சுமிபாய். அவளது ஆட்சி சிறியது, ஆனால் அவளது புகழ் அழிவில்லாதது. அவள் வெறும் கிளர்ச்சியின் சின்னம் அல்ல. அவள் ஒரு புத்திசாலித்தனமான இராணுவ தளபதி, ஒரு இயற்கையின் சக்தி, ஒரு பேரரசின் முன் துணிச்சலையும் ஒரு தாயின் வீட்டை பாதுகாக்கும் வெறியையும் மட்டுமே ஆயுதமாக ஏந்தி நின்ற ஒரு ராணியின் கதை இது. இந்த 15 நிமிடங்களில் ராணி லட்சுமிபாயின் வீரமான தேசபக்தி முயற்சி ஒரு நாட்டை விடுதலைக்கான மனோபலத்தை எப்படி உருவாக்கியது என்று பார்க்கப் போகிறோம். அவளது கொடூரமான வாரிசு இழப்புக் கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பற்றிய எதிர்ப்பையும், ஜான்சியின் கடுமையான தற்காப்பையும், அவளது தியாகத்தையும் பற்றி தெரிந்து கொள்வோம். நீங்கள் தவறவிடக்கூடாத கதை இது. மாணிகர்ணிகா அல்லது மனு என்று பிறந்த அவள் மற்ற உயர்குலப் பெண்களைப் போல் இருக்கவில்லை. அவள் சிறு வயதிலேயே ஆண்களுடன் வளர்ந்தாள். குதிரையேற்றம், வாள் சண்டை, இராணுவ தந்திரங்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றாள். அவளது தலைவிதி அமைதியான குடும்ப வாழ்க்கை அல்ல, அது தலைமை பதவி. 14 வயதில் அவள் ஜான்சி மகாராஜாவை மணந்து ராணி லட்சுமிபாய் ஆனாள். ஒரு துயரமான நிகழ்வால் அவளது உலகம் மாறியது. 1853இல் அவளது கணவர் மகாராஜா இறந்தார். அதற்கு சிறிது காலத்திற்கு முன் தத்தெடுக்கப்பட்ட மகன் தாமோதர் ராவ். பண்டைய இந்து முறைப்படி தத்தெடுக்கப்பட்ட மகனுக்கு சட்டப்பூர்வமாக உரிமை உண்டு. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஒரு மோசமான சட்டத்தை புதிதாக உருவாக்கினர். அதுதான் வாரிசு இழப்புக் கொள்கை. இயற்கையான ஆண் வாரிசு இல்லாமல் ஒரு மன்னர் இறந்தால் அந்த ராஜ்யத்தை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றும். ராணிக்கு ஓய்வூதியம் அளித்துவிட்டு கோட்டையை விட்டு வெளியேறும்படி ஆங்கிலேயர்கள் கேட்டனர். அதற்கு அவளது புகழ்பெற்ற பதில் என்ன தெரியுமா? நான் என் ஜான்சியை விட்டுக் கொடுக்க மாட்டேன். மேரி ஜான்சி நஹி தூங்கி. இதுவே அவளது தேசபக்தி போரின் முதல் வெடிச்சத்தம். வாரிசு இழப்புக் கொள்கை ஜான்சியை மட்டும் பாதிக்கவில்லை. அது 1857இல் வெடித்த ஒரு பெரிய அடக்குமுறையின் ஒரு அங்கம். அதுவே இந்திய சுதந்திரத்தின் முதல் போர். ராணி ஆரம்பத்தில் சமாதானத்தை நாடினார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை சாதகமாக்கிக் கொள்ளவே பார்த்தனர். அவர்கள் ராணி மீது துரோக குற்றம் சாட்டி பெரும் படையுடன் முன்னேறினர். போர் தவிர்க்க முடியாதது என்று தெரிந்ததும் ராணி லட்சுமிபாய் செய்தது ஒரு சாகசம். அவள் தனது அரசவையை ஒரு போர் அறையாக மாற்றினாள். அவள் ஆண்களையும் பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு படையை உருவாக்கினாள். அவர்களுக்கு பயிற்சி அளித்து தோளோடு தோள் நின்று சண்டையிட வைத்தாள். அவள் தனிப்பட்ட முறையில் ஆயுதங்களையும் கோட்டை பாதுகாப்பையும் மேற்பார்வையிட்டாள். இது அவளது வீரமும் தேசபக்தியும் நிறைந்த முயற்சி. அதிகாரத்தை அல்ல, தனது மக்களின் சுதந்திரத்தை நோக்கிய உறுதிப்பாடு. 1858 மார்ச் மாதம் ஜெனரல் சர் ஹியூ ரோஸ் ஆயிரக்கணக்கான இராணுவத்துடன் வந்தார். ஜான்சி மீதான முற்றுகை 2 வாரங்கள் நீடித்தது. ராணி பெரும்பாலும் கோட்டையின் உச்சியில் காணப்பட்டார். அவர் நேரடியாக தனது படைகளுக்கு கட்டளையிட்டார். அவள் எங்கேயும் இருந்தாள். களைத்தவர்களை தூண்டினாள், பீரங்கிகளை இயங்கினாள். ஆங்கிலேயர்களுக்கும் அவளது நகரத்திற்கும் இடையே ஒரு உயிர் திரையாக நின்றாள். அவளது தற்காப்பின் பிடிவாதம் ஆங்கிலேயர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. அவளது வீரம் இருந்த போதிலும் ஆங்கிலேயர்கள் சுவர்களை உடைத்து உள்ளே நுழைந்தனர். தோல்வி நிச்சயம் என்று தெரிந்ததும் ராணி ஒரு முக்கியமான தந்திரமான முடிவை எடுத்தாள். நள்ளிரவில் அவள் தனது விசுவாசமான குதிரை பாடல் மீது ஏறி தத்தெடுத்த மகன் தாமோதர் ராவை முதுகில் கட்டிக்கொண்டு ஆங்கிலேய படைகளை உடைத்து வெளியேறினாள். இந்த தப்பித்தல் ஒரு தாயும் ராணியும் மரணத்தை எதிர்த்துச் செய்த சாகசம் இந்திய தேசபக்தியின் மிக முக்கியமான காட்சிகளில் ஒன்றாகும். அவள் ஓடிப்போகவில்லை, சண்டையை தொடர பின்வாங்கினாள். தாந்தியா தோப் உட்பட மற்ற பெரிய கிளர்ச்சி தலைவர்களுடன் அவள் கைகோர்த்தாள்.
அவர்கள் இணைந்து ஒரு துணிகரமான எதிர்த்தாக்குதலை திட்டமிட்டனர். புகழ்பெற்ற குவாலியர் கோட்டையை கைப்பற்றினர். இந்த சிறிய வெற்றி ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தூண்டியது. ராணி இப்போது மத்திய இந்தியா முழுவதும் ஆங்கிலேய அதிகாரத்தை எதிர்த்து போராடும் ஒரு படைக்கு தலைமை தாங்கினாள். கடைசி போர் 1858 ஜூன் மாதம் குவாலியருக்கு அருகில் நடந்தது. ஒரு ஆணின் உடையணிந்து அவளது வாள் மின்ன அவள் நேரடியாக ஆங்கிலேய படைகளுக்குள் பாய்ந்தாள். ஜெனரல் ரோஸ் அவளை அனைத்து கிளர்ச்சித் தலைவர்களிலும் மிகவும் ஆபத்தானவள் என்று வர்ணித்தார். அவள் சண்டையிட்டுக் கொண்டே மரணமடைந்தாள். ஆங்கிலேயர்களிடம் பிடிபட மறுத்தாள். அவளது உடலை தீ வைத்து அவளது கடைசி செயலும் விடுதலையும் எதிர்ப்பும் நிறைந்ததாக இருப்பதை உறுதி செய்தாள். ராணி லட்சுமிபாய் இறந்தபோது அவளுக்கு வெறும் 29 வயதுதான். ஆனால் அவளது தியாகம் மகத்தானது. 1858 ஆங்கிலேயர்களை தடுக்க தவறியது அவளது தோல்வி அல்ல, அது இந்திய தேசியவாதத்தை வரையறுத்த வெற்றி. ஒரு பெண்ணால், ஒரு ராணியால் மக்களை அடிமைத்தனத்தை விட மரணத்தை தேர்ந்தெடுக்க தூண்ட முடியும் என்பதை அவள் நிரூபித்தாள். அவளது கதை பல தசாப்தங்களுக்கு பிறகு வந்த ஒரு புதிய தலைமுறை சுதந்திர போராளிகளுக்கு போர்க்குரலாக மாறியது. அவளது இறுதி போராட்டம் வரலாறு முழுவதும் எதிரொலித்தது. எதிர்ப்பின் தீ ஒருபோதும் அணையாமல் இருப்பதை உறுதி செய்தது. அவள் இன்றும் இந்திய வீரத்தின் தூய சின்னமாக இருக்கிறாள். 1857 கிளர்ச்சியில் வேறு எந்த மறக்கப்பட்ட கதாநாயகர்கள் அல்லது சின்ன சின்ன பிரமுகர்கள் பற்றி நாம் ஆராய வேண்டும்? கீழே கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ராணியின் கதையால் நீங்கள் ஊக்கம் பெற்றிருந்தால் தயவு செய்து லைக் பட்டன் அழுத்தவும். இது இந்த கதை மேலும் பலரை சென்றடைய உதவுகிறது.